ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மாவா குல்ஃபி ரோல் கட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாவா குல்ஃபி ரோல் கட் பண்ணுறதுக்கு ரோல் கட்னா ஒன்றும் இல்லை, இது வந்து நல்லா வந்து நம்ம செட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக நல்லா கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேட் மில்க் வந்து நான் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது எப்போவுமே இந்த குல்ஃபி எல்லாம் பண்ணும்போது நல்லா ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்கள் எந்த பாத்திரத்தில் காசுறீங்களோ அந்த பாத்திரத்தில் அதை எடுத்துட்டு மிச்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு வந்து நம்ம கஸ்டர்ட் ரெடி பண்ண போகிறோம். கஸ்டர்ட்னா ஒன்றும் இல்லை, இந்த கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த மில்கோட கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் மில்க் கொதிச்ச உடனே நம்ம இதில் போட போகிறோம். அது வந்து கெட்டியாகிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போதைக்கு நான் இந்த கொஞ்சோண்டு பாலையும் அந்த கார்ன்ஃப்ளவர் 1/4 கப் எடுத்திருக்கேன். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து பாலை வந்து அடுப்பில் வச்சு காசலாம். நீங்கள் இதை வந்து பால் வந்து ஃபுல் இதுலேயே வச்சு காய்ச்சிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து ஃபுல் இதுலேயே வச்சு இந்த பாலை காசுறேன். ஸோ இது கூட வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 1 கப் சர்க்கரை எடுக்கணும். ஓகே, ஸோ 1 கப் சர்க்கரையை வந்து நான் கேரமலைஸ் பண்ணி போடுவேன். ஏன்னா ரீசன் என்னன்னா கொஞ்சம் கலர் வர்றதுக்காக. இல்லை உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் வந்து நார்மலாக ஒயிட் சுகரே போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து கேரமலைஸ் பண்ணி தான் பண்ணுவேன். ஸோ இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த பால் இன்னொரு பர்னரில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கேரமலைஸ் பண்ணி ஊற்ற போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது அப்படியே வந்து சர்க்கரை போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அப்படியே வச்சுடுங்க. கொஞ்ச நேரத்தில் அது கேரமலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். பாருங்கள், சைடெல்லாம் வருது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்படியே இதை விட்டிங்கன்னா அது ஃபுல்லாக கேரமலைஸ் ஆகும். இன்னொரு பர்னரில் உங்கள் பால் எப்பவும் போல் கொதிக்கட்டும். ஓகேங்களா? பாயில் ஆகட்டும். இப்போ கேரமலைஸ் ஆகிடுச்சு. ஓகே, இதை வந்து நம்ம அந்த மில்கோட ஊற்றிக்கணும். ஓகேங்களா? இன்னொன்று, நீங்கள் மில்கோட ஊற்றும் போது ரொம்ப ஸ்லோவில் வைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. மொத்தமாக டக்குன்னு ஊற்றினீங்கன்னா டக்குன்னு வெளியில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் எப்போவுமே ஸ்லோ மோடில் வைங்க. அதாவது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்மளுடைய கேரமெல்லை ஊற்றுங்க. ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு அதுவே உங்களுக்கு பொங்கும், கொஞ்சம் ஊற்றுங்க, அப்புறமா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லுத்தையும் நான் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நல்லா கேரமெல்லும் மில்க்கும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கஸ்டர்ட் ரெடி பண்ண போகிறோம். கஸ்டர்ட்னா அந்த மில்கில் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவரை ஆட் பண்ண போகிறோம். இப்போ அந்த மில்க் எடுத்துக்கிட்டேன். இந்த மில்கில் வந்து நான் 1/4 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் இதை வந்து சேர்த்துட்டு லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி குட்டி ஹேண்ட்வஸ்க் இருந்தால் அதில் பண்ணிக்கோங்க. இதில் பண்ணாதான் லம்ப்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லாமல் நம்ம சீக்கிரம் கரைக்க முடியும் அந்த கார்ன்ஃப்ளவர் அந்த மில்கில். ஓகேங்களா? இது கூட நான் வந்து 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா ஒரு 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பட் குல்ஃபி நம்ம ரெடி பண்ணும்போது அந்த ஏலக்காய் வெளியில் எடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த மில்கை வந்து நான் இதில் ஊற்றுறேன். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. டக்குன்னு ஊற்றிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா சில சமயம் கெட்டி ஆகிடும். நீங்கள் மிக்ஸ் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துச்சுன்னா அப்படியே வந்து கெட்டி ஆகிடும், உருண்டை ஆகிடும், லம்ஸ் கொஞ்சம் அதிகமாகிடும். அதுக்கு தான். ஸோ இப்போது மில்க் எல்லாத்தையும், இந்த கஸ்டர்ட் மில்க் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இதை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நல்லா ஸ்பேச்சுலா, நல்லா லம்ஸ் இல்லாமல் பண்ணதுக்கப்புறம் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? வுட்டன் ஸ்பேச்சுலா இல்லை ஸ்டீல் ஸ்பேச்சுலா, சிலிக்கான் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் ஊற்றினோடனே இது நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். உங்களோட ஸ்பேச்சுலால ஒரு கோட்டிங் மாதிரி வர ஆரம்பிக்கும். தின்னாக இல்லாமல் அப்படியே திக்காக ஸ்பேச்சுலால இருக்கும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஓகேங்களா? ரொம்ப திக்காகவும் பண்ணிட வேண்டாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்மளோட இதில் வந்து நல்லா திக்காக அது வந்து ஒட்டி இருக்கிற மாதிரி நமக்கு பார்க்கறதுக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இது வந்து ஓரளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் வந்து இறக்கிட்டு இது கூட வந்து நம்ம மாவை ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், இந்த வெசல்லே நல்லா சைடெல்லாம் வந்து அது அப்படியே வந்து கோட் ஆகுது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம இதை இறக்கிட்டு, ஓகேங்களா, இது கொஞ்சம் அப்படியே சைடில் ஆறட்டோம்னா ரொம்ப இல்லை, கொஞ்சம் இது சூடு ஆறட்டும். இது கூட நம்ம வந்து மாவை ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ மாவா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடிமேட் மாவை தான் வாங்குறேன். மில்கி மிஸ்டில் வாங்கியிருக்கேன். மாவான்னு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். 200 கிராம் பேக்கெட். இதுதான் நான் இது கூட ஆட் பண்ண போகிறேன். ஓகே, உங்களுக்கு வந்து ஹோம்மேட் மாவா பண்ண தெரியும்னா நீங்கள் வந்து அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஹோம்மேட் மாவா வந்து நான் இன்னொரு ரெசிபி போடுறேன், வீடியோ போடுறேன் அது எப்படி பண்ணணும்னு. அது ரொம்ப ஈஸி தான். வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சில இடத்துல இந்த மாவா கிடைக்காது. ஸோ இப்போ இந்த மாவை வந்து கிரேட் பண்ண மாவாவை நம்ம இந்த மில்க் இருக்கு இல்லையா, இந்த மில்க்குள்ள ஆட் பண்ண போகிறோம். எதுக்காக கிரேட் பண்ணனா ரொம்ப வந்து அதை அப்படியே போட்டால் அது கரையாது. ஓகேங்களா? ரொம்ப
நம்ம க்ரம்ஸ் பண்ணி போட்டால் கூட அது அப்படியே கரையாமல் இருக்கும். அதனால தான் கொஞ்சம் முடிஞ்ச அளவு குட்டி குட்டியாக நம்ம இது பண்ணி போடுறது. ரெண்டாவது, இப்போ இது ஸ்பேச்சுலா இருக்கு இல்லையா, ஒன்று எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்படி இல்லைன்னா ஹேண்ட் விஸ்க் இருக்கு இல்லையா, ஸோ ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த லம்ஸ் போயிடும். இப்போ நான் இந்த எலக்ட்ரிக் பீட்டர் என்கிட்ட இருக்குது, ஓகேங்களா, ஹேண்ட் பிளெண்டர். ஸோ இதில் எப்படி லைட்டாக இப்படி பண்ணி விட்டாலே எனக்கு வந்து அந்த லம்ஸ் இல்லாமல் நல்லா அந்த மாவா வந்து மிக்ஸ் ஆகிடும் இந்த மில்கில். நீங்கள் வந்து ஹேண்ட் விஸ்க்லேயே பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இந்த மாதிரி இப்படி பண்ணிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக லம்ஸ் இல்லாமல் வரும், ஓகேங்களா. நல்லா ஸ்பீடாக பண்ணணும். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக லம்ஸ் இருக்குது, அதனால நான் திரும்பவும் கொஞ்சம் போட்டுக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ போட்டாச்சு. நம்மளுடைய குல்ஃபியோட பேஸ் ரெடி ஆயிடுச்சு. மாவா குல்ஃபியோட பேஸு இப்போ இதை நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகே, இது ரோல் கட்டு அப்படின்றதுனால இது வந்து ஒரு பெரிய நம்ம வீட்டிலலாம் நம்ம ஸ்டீல் பாத்திரத்துலலாம் ஏதாச்சும் போட்டு வைப்போம் இல்லையா, அந்த மூடி போட்ட ஸ்டீல் பாத்திரம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி சைஸில் ஒன்று எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இது மாதிரி இல்லைன்னா கிளாஸ் பவுல் எடுத்துக்கலாம், இல்லை ஸ்டீல் பவுல் எடுத்துக்கலாம், இல்லை வந்து உங்ககிட்ட இதே மாதிரியே பிளாஸ்டிக்காக ஆனால் ஃப்ரீசர் சேஃப் இருந்துச்சுன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ நான் இது வந்து நார்மலாக இந்த ரோல் கட்டுக்குன்னு எடுத்து வச்சிருக்கிறது. இதுக்கே கேப் கிடையாது என்கிட்ட, அது எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ நான் கிளிங் ரேப் வச்சு மூடி செட் பண்ணிப்பேன், ஓகேங்களா. ஸோ இது ஃபுல்லாக நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கிளிங் ரேப் பண்ணி ஃப்ரீசரில் 8 hours செட் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரிட்ஜு கிடையாது, ஃப்ரீசர், ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நான் வந்து ஃப்ரீசரில் 8 hours செட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய குல்ஃபி வந்து செட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஓவர் நைட் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இதை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க, இதில் டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ரோலை வெளியில் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா டேப்பில் கூட காமிச்சு எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது வீடியோன்றதால நான் பவுல் எடுத்திருக்கேன். நார்மலானா நான் டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு டேப்லேயே நல்லா காமிச்சிட்டு எடுப்பேன், ஓகேங்களா. ஸோ இது வந்து கொஞ்சம் நேரமாக டைமிங் எல்லாம் இல்லை, ஓகேங்களா. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நடுவில் ஒரு நைஃப் மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி லைட்டாக மேலே வந்து கிறிஸ்டல் மாதிரி இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணி விட்டுடுங்க, ஓகேங்களா. இது ஏன்னா நம்ம இதில் க்ரீம் எதுவும் யூஸ் பண்ணல இல்லையா, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அந்த லைட்டாக மேலே அந்த தின்னாக இருக்க இடத்துல கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும், அந்த வாட்டர் பட்டு, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கத்தி குத்தி உள்ளே வச்சுடுங்க. இதை உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா இது வந்து பேஸ்ட் ஆன் டெம்பரேச்சர், நம்மளது ரொம்ப ஹீட்டான ரொம்ப இதுவாக இருந்தால் டக்குன்னு சைடு வந்து ரிலீஸ் ஆகிடும், இல்லைன்னா வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இதை நீங்கள் எடுத்துகிட்டு இப்படி பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து வரல எனக்கு, ஓகேங்களா. ஸோ திரும்பவும் நம்ம வைக்கணும். இதுக்கு வந்து நான் வந்து திரும்பவும் நான் ஒரு கெட்டியான நைஃப் வச்சு திரும்ப உள்ளே வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஸோ இப்போவே பாருங்கள், இப்படி சைடெல்லாம் லைட்டாக நமக்கு க்ரீம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இது கரெக்டாக நமக்கு வரும், ஓகேங்களா. இப்போ இதை எடுத்துட்டு, ஓகேங்களா, அப்படியே சைடில் வச்சு நீங்கள் அப்படியே ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வர ஆரம்பிச்சிடும். இப்படி பாருங்கள், அவ்வளவுதான், ஓகேவா. இப்படியே ரொட்டேட் பண்ணி வெளியே இழுத்தீங்கன்னா வந்துடும், ஓகே. ஸோ இப்போ நம்மளுடைய இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி கேக் நைஃப், ஏதாவது பெரிய நைஃப் உங்ககிட்ட இருந்தால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெல்ட் ஆக ஆரம்பிக்குது, ஓகேங்களா. ஸோ மெல்ட் ஆக ஆரம்பித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது இமிடியேட்டாக மெல்ட் ஆகாது. அந்த சைடில் இருக்க க்ரீமி கன்சிஸ்டன்சி தான் நமக்கு மெல்ட் ஆக ஆரம்பிக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா நம்மளால் அழுத்தி கட் பண்ண முடியாது, லைட்டாக சைடில் கோடு போட்டு உள்ளே விட்டு நம்ம கட் பண்ணணும், ஓகே. இது மாதிரி கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இது மாதிரி நான் இப்போதைக்கு 3 பீஸ் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்மளுடைய மாவா குல்ஃபி ரோல் கட் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் வந்து ட்ரைடு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு, ட்ரைடு நட்ஸ் நம்ம பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் வந்து ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டு நம்ம சாப்பிடலாம், ஓகேங்களா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அது நம்ம இது பண்ணும்போது உள்ளேயும் போட்டுக்கலாம், அதாவது நம்ம பேஸ் பண்ணிங்க இல்லையா, அப்பவும் போட்டுக்கலாம், ஓகேவா. ஸோ நான் இது கார்னிஷிங்காக இதை நான் போட்டுக்கிறேன். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கும், ஓகேங்களா. இல்லை எனக்கு டின்னில் எடுக்க கஷ்டமாக இருக்கும் அது இருக்குன்றவங்க குல்ஃபி மோல்டு இருந்தால் குல்ஃபி மோல்ட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க என்னோட எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு என்னோட கிளாஸ் ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கேக் பேக்கிங் அண்ட் குக்கி கிளாஸில் இருந்தால் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம், ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.